அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். கிரகநிலைகள் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷமான அமைப்பு. உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று புதனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார். இது புதாதித்ய யோகம். இதுவும் விசேஷமான அமைப்பு. இதனால இந்த மாதத்துல உங்க பெயரும் கௌரவமும் அந்தஸ்தும் கூடும். குரு சுக்கிரன் இணைவு 11ஆம் இடத்துல இருக்கு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல மாத பிற்பாதியில சுக்கிரனும் குருவும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பொற்காலமா இருக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் சனியும் மே 11ஆம் தேதி வரைக்கும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. இதுவே இந்த மாதத்தின் தொடக்கத்துல நீங்க சந்திக்கும் சவால்களுக்கு காரணமா இருக்கும். சில சிக்கல்களை உங்களுக்கு மாத துவக்கத்துல, அதாவது மே 11ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் சனி இணைவு ஏற்படுத்தலாம். மே 11ஆம் தேதி வரைக்கும் காரிய தடைகள், அலைச்சல்கள், மன அழுத்தம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை மே 11ஆம் தேதி வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. செவ்வாய் மே 11ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் போது, அதாவது சாதகமான இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு இருந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுக்கும். உங்க முயற்சிகளுக்கு 100% வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல வேலையில இருக்கவங்களுக்கு மே 11ஆம் தேதி வரைக்கும் சில நெருக்கடிகள் அல்லது மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா 11ஆம் தேதிக்கு பிறகு புதிய வேலை தேடுறவங்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபம் பல மடங்கா உயரும். குறிப்பா வெளிநாடு அல்லது வெளி மாநில தொடர்புகள் மூலமா அதிக வருமானம் ஈட்டுவீங்க. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுட வேண்டாம். 11ஆம் தேதி வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்கணும். வேலை மாற்றம் பண்ண நினைக்கிறவங்க மே 11ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கிறது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மே 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஏற்படும் குரு சுக்கிர இணைவு பணவரவை உங்களுக்கு சரளமாக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குறிப்பா வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டமா மே 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள், தங்கம், ஆபரணங்கள் இதையெல்லாம் வாங்கறதுக்கான அற்புதமான காலகட்டம் இது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பிறக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், உங்க களத்திரஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். புதுசா திருமண முயற்சிகள் மேற்கொள்பவர்கள் மே 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது. மே 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகளை தொடங்கினா உங்களுக்கு சுபமா முடியும். குழந்தைகளின் படிப்பு மற்றும் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். அவங்க உங்க சொல்படி நடந்துப்பாங்க. பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கிறதுனால ரத்தம், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்துல மிக மிக நிதானம் தேவை. கட்டாயம்
தலைக்கவசம், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிய வேண்டியது அவசியம். உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உஷ்ணம் அதிகரித்து தோல்வியாதிகள் அல்லது கண் எரிச்சல் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கங்க. மன ரீதியான தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் அதிகமாக மனசில் ஏற்றிக்காதீங்க. ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்பதில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான செய்தி வரும். நல்ல செய்தி தேடி வரும். மன அமைதிக்கு இந்த மாதத்துல சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவபெருமானுக்கு பிரதோஷ காலங்கள்ல அபிஷேகம் செய்யறது, சிவ தரிசனம் செய்யறது உங்க கர்ம வினைகளை குறைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் செய்யறது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சவால்களை தாண்டி சாதனைகள் படைக்கும் மாதமா இருக்கும். மே 11ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காத்தா மீதம் இருக்கும் நாட்கள் உங்க வாழ்க்கையின் பொற்காலமா அமையும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நடக்கணும், அது எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.